கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலம் தரும் தெய்வம் எபிசோட் 1274 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 144:11 உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்பியும். இந்த உலகத்திலே பலதரப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் சிலர் மாயையை பேசுகிறவர்கள், நடக்காதவற்றை இல்லாதவற்றை பேசுகின்றவர்கள். கரங்கள் கள்ளத்தனமாய் செயல்படக்கூடியவைகள். இப்படிப்பட்ட அந்நிய புத்திரர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். மாயையை பேசுகிற மனிதர்கள் எனக்கு வேண்டாம், கள்ளத்தனமான வலது கையை உடையவர்கள் எனக்கு வேண்டாம், என் கூடவே இருந்து கொண்டு கள்ளத்தனம் பண்ணுகிறவர்கள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். என்னோடு பழகுகிறவர்கள் பரிசுத்தவான்களாகவும் நேர்மையானவர்களாகவும் உண்மையை பேசுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். மாயை பேசுகிறவர்கள் எனக்கு வேண்டாம், உண்மை பேசுகிறவர்கள் பரிசுத்தமானவர்கள் எனக்கு போதும். மாயையை பேசுகிறவர்களோடு என் உறவுகள் இருக்குமானால் நான் விழுந்து விடுவேன் என்று அவன் எண்ணித்தான் மாயையை பேசுகிற வாயை உடையவர்கள் எனக்கு வேண்டாம், கள்ளத்தனமான வலது கை கூடவே இருந்து கொண்டு கள்ளத்தனம் பண்ணுகிறவர்கள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். உலகத்திலே இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்கள் மத்தியிலே தான் பரிசுத்தவான்கள் வாழ வேண்டியது இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்திய தேசத்தில் பரிசுத்தமானாய் வாழ்வதற்கு இடையூறு செய்கிறவர்கள் பெருகிக் கொண்டே வருகிறார்கள். நீ மன அமைதியாய் வாழ வேண்டுமா? சமாதானமாய் உன் தொழில் இருக்க வேண்டுமா? உன்னோடு பழகுகிறவர்கள் பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, சங்கீதக்காரன் சொன்னதை போல மாயையை பேசுகிற வாயை உடையவர்களும் கள்ளத்தனமான வலது கையை உடையவர்களும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறான். அவர்களை என்னை விட்டு விலக்கியறலும் என்று சொல்லுகிறான். இன்றைக்கும் நீ உன் தொழிலில், உன் வேலையில், உன் வியாபாரத்தில், உன் குடும்பத்தில், உன்னுடைய பரிசுத்தத்தில் நீ நிலைத்து நிற்க வேண்டுமானால் மாயை பேசுகிற வாயை உடையவர்களை விட்டு விலகியிரு. கள்ளத்தனமான வலது கையை உடையவர்களை விட்டு விலகியிரு. பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் கொள். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உனக்கு ஆதரவாய் இருப்பார், ஆதரவு கரம் நீட்டுவார். இயேசுவின் கரத்தில் கொடுக்கிறேன். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடியினாலே அவரை நேசிக்கிறவர்களோடு பழகுங்கள். உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை காண்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.